வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இறுதிப்போரில் படுகொலையானோரை நேற்று முள்ளிவாய்க்காலில் நினைவுகூரல். முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற தமிழினப் படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று காலை பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மணியொலி எழுப்பப்பட்டது, அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வினில் சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் கலந்து கொண்டு நினைவு தூவிக்கு மலர்தூவி அஞ்சலியும் செலுத்தினார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மதத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக மலரஞ்சலி செலுத்தினர். இயற்கை ஊக்குவிப்பு கழகத்தினரால் உலக வலசை பறவைகள் தினம் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்டது. NAC இணைப்பாளர் ஸ்ரீ கஜேந்திரன் அவர்களால் கழக அறிமுகம், அதன் செயற்பாடுகள் மற்றும் பறவை அவதானிப்புகளின் போது கடைபிடிக்க வேண்டிய விடயங்களையும் முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து பறவைகளின் வருகைக்கு எமது சூழலின் முக்கியத்துவம் தொடர்பாக NAC அங்கத்தவரும் யாழ் பல்கலைக்கழக விலங்கியல் துறை விஞ்ஞான பீட விரிவுரையாளருமான ஆர்த்தியன் அவர்கள் தெளிவுபடுத்தினார். ஏன் பறவைகள் வருகை இயற்கையுடன் ஒன்றிணைய வேண்டும் என்பதனை NAC அங்கத்தவரும் இயற்கை ஆர்வலரும் வனவிலங்கு புகைப்பிடிப்பாளருமான SK கோபி அவர்களின் தனது கருத்தினை முன்வைத்தார். அத்துடன் வலசை பறவைகளும் நாமும் என்ற தலைப்பில் யாழ் பல்கலைக்கழக பறவையியலாளரும் விலங்கியல் துறை விஞ்ஞான பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி கஜவதனி தூரன் அவர்களால் கலந்துரையாடப்பட்டது. மேன்மைதங்கிய ஜனாதிபதி அவர்களின் வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பாதுகாப்பு பிரிவினர், போலீசார், மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேன்மைதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகள் கடமைகள், பாதுகாப்பு நடைமுறைகள், நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கல்முனை மாநகர சேவை கேட்போர் கூடத்தில் நடாத்திய செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது திகாமடுமல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவருமான சட்டத்தரணி SMM ஹரீஸ் நடத்திய செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது கல்முனையை 4ஆக உடைத்து அவர்களுக்கு தனி பிரதேச செயலகம் வழங்குவதற்கும் நான் தயாராக உள்ளேன். மேலும் கல்முனையில் இயங்கும் தமிழ் மக்களுக்கான உபபிரதேச செயலகத்தை மூட வேண்டும் என்ற எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் சில முஸ்லிம் பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளதாக தீர்க்கமான எல்லைகளின்றி நிலத்தொடர்பற்ற பிரதேச செயலகம் உருவாகுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறினார். இவ்விடயம் சம்பந்தமாக முன்னர் பல தடவைகள் முஸ்லிம் தலைமைகளும் தமிழ் தலைமைகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த போதிலும் இன்னமும் தீர்க்கமான முடிவுகளும் இல்லை என்று ஹரீஸ் கூறினார். இத்துடன் இன்று எமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.